இயேசு கிறிஸ்துவின் இடி இணைற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெரிய விபத்திலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்து மீண்டும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த தயவிற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காய் தெரிந்து கொண்ட தலைப்பு, நம் நடுவில் இருக்கும் கர்த்தர். உலகத்தின் எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட சகல நாட்களிலும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர். 2-3 பேர் நாமத்தினாலே எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த நிலையிலும் நம்மை கைவிடாதபடி, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஏசாயா 12வது அதிகாரம் முழுவதையும் படிக்கின்ற நேரத்தில் நாம் எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரோ அந்த நிலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், ஆண்டவரோடு கூட நாம் ஒன்றித்து வாழுகின்ற அந்த அனுபவத்தையும் நாம் அதிகமாய் ஏசாயா 12 முழுவதிலும் கண்டுகொள்ள முடிகிறது. குறிப்பாக 6வது வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை, நீ சத்தமிட்டு கம்பீரி. மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை நாம் இந்த இடத்திலே கண்டுகொள்ள முடிகிறது. ஏன்? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவர். எந்த நிலையிலும் கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்கின்ற நேரத்தில் நம்மை அறியாமலே ஆர்ப்பரித்து கம்பீரிக்கின்ற ஒரு அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன் சோர்ந்து போய் வேதனையோடு கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தானாம். ஆண்டவரே, எந்த நிலையிலும் உம்மை விட்டு பின் வாங்காதபடி உம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அநேக நேரத்தில் நான் சோர்ந்து போய் வேதனையோடு நிற்கின்ற நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இல்லாததை போன்று உணர்கிறேனே, எப்படி என்று சொல்லி அழுது கொண்டே ஜெபித்தாராம். இரவிலை தூக்கத்திலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த மனிதன் நடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவர் அவரோடு கூட நடந்து செல்கின்ற ஒரு காட்சியை கண்டு, மிக லகுவான இடத்தில் இருவரும் இணைந்து செல்ல, அங்கே 2 கால் தடத்திற்கு பதிலாக 4 கால் தடங்கள் தெரிந்தது. சிறு தூரம் செல்ல செல்ல கடினமான பாதைகள் வருகின்ற பொழுது 2 கால் தடம் மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் அந்த மனிதர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், நான் லகுவான பாதையில் நடக்கின்ற பொழுது நீர் என்னோடு கூட இருந்தீர், 4 கால் தடங்கள் தெரிந்தது. கடினமான பாதை வருகின்ற பொழுது நீர் என்னை விட்டு சென்று விட்டேன், ஆகவே 2 கால் தடங்கள், அது என்னுடைய கால் தடங்கள் மட்டும்தான் தெரிந்தது என்று சொன்னேன். அதற்கு ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம், இந்த கடினமான சூழ்நிலை வருகின்ற பொழுது நான் உன்னை தோளிலே சுமந்து கொண்டு சென்றேன். அங்கு தெரிந்த 2 கால் தடங்களும் என்னுடைய கால் தடங்கள், நீ என்னுடைய தோளில் இருந்தாய். ஆகவே துன்பத்தின் மத்தியிலும் இலகுவாக முன்னேறி சென்றாய் என்று மிக தெளிவாய் ஆண்டவர் சொன்னார். அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை அந்த மனிதர் உணர்ந்து கொண்டாராம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வருகின்ற பொழுது கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிற சூழ்நிலை வரும். என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட அந்த விபத்தில் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்ற நிலை ஏற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் வார்த்தையின் வழியாய் நம்மை தேற்றுகிறார் என்பதை இந்த வசனத்தின் வழியாய் நான் கண்டுகொள்ள முடிந்தது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதக்காரன் மிக தெளிவாய் சொல்லுகிறான். சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனத்திலே சங்கீதக்காரன் மிக தெளிவாய் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கலங்கி போய் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற உன்னதமான ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். உங்கள் நடுவில் இருக்கின்ற பொழுது நாம் ஒருபோதும் கலங்கி போவதில்லை. சோர்ந்து போகிற நேரத்தில்
ஆண்டவர் நம்மோடு கூட தைரியப்படுத்துகிற சில வார்த்தைகளை நாம் காண முடிகிறது. ஏசாயா 12வது அதிகாரம் முழுவதிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். குறிப்பாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டியது, நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கின்ற பொழுது பயம் என்ற வார்த்தையே நமக்குள் வரக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்மை தைரியமாய் பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் நம் கர்த்தரோடு நெருங்கி உறவாடுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த தைரியமான நிகழ்வுகளை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது தைரியமாய் ஆண்டவருக்குள் நிற்க வேண்டும். குறிப்பாக சங்கீதக்காரன் தன்னுடைய 23ஆம் சங்கீதத்திலே அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். குறிப்பாக 5வது வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையிலே கலங்கி போய் வேதனையோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, நீ பயப்படாதே, தைரியமாயிரு, கலங்கி தவிக்காதே, நன்னோடு கூட இருப்பேன் என்ற நம்பிக்கையின் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம் நடுவுல இருக்கின்ற பொழுது நாம் பயப்படக்கூடாது. குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தில் 365 முறை பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிலே நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் பயப்படாமல் இருக்கிறோம். ஏனென்றால் அவரே நமக்கு மீட்பை கொடுக்கிறவர், ரட்சித்தவர், நம்மை வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். பயப்படாமல் இருக்க வேண்டும். அதே 2வது வசனத்தில் ஒரு வார்த்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பயம் நம்மை விட்டு மாறுகின்ற பொழுது நம்பிக்கை நமக்குள் வரும். ஒரு குழந்தை தவிழ்ந்து தவிழ்ந்து நடக்கின்ற பொழுது தைரியமாய் நடக்கும். அது முதலாவது தன்னுடைய அடியை எடுத்து வைக்கின்ற பொழுது பயந்து பயந்து தன்னுடைய அடியை எடுத்து வைக்கும். தாய் அல்லது தகப்பன் அந்த குழந்தை அழைக்கின்ற பொழுது மிக வேகமாய் தைரியமாய் நடக்கும். ஏனென்றால் நான் விழுந்தாலும் என் தாய் அல்லது என் தகப்பன் என்னை தாங்கிக் கொள்வார். இதே நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்வார், பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. குறிப்பாக யோசுவா தன்னுடைய தலைவராகிய மோசே மரித்த பின்பு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது என்று கலங்கி தவித்த பொழுது யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, யாரும் உன்னை மேற்கொள்ள போவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் வர வேண்டும். நாம் கலங்கி தவித்து வேதனைப்பட்டு நிற்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்த வேண்டும். அது எப்படி? நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற வேண்டும். யோபு தன்னுடைய வாழ்விலே மிக தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எவ்வளவு வைராக்கியமான வார்த்தை! எல்லாவற்றையும் இழந்து இனி வாழ்வே இல்லை என்று நிற்கின்ற பொழுது யோபு சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தை. இந்த நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயின் அறிக்கைகள் எப்படி இருக்கிறது? நாம் கடவுளை குறித்து மற்றவர்களோடு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம் எல்லா நிலையிலும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். நான் கலங்கி தவிக்க மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எந்த நிலையிலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். அப்பேற்பட்ட நம்பிக்கை கர்த்தர் நமக்குள் எதிர்பார்க்கிறார். 3வது ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை 12வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். 3வது ஆண்டவர் நமக்குள் எதிர்பார்க்கின்ற ஒன்றே மகிழ்ச்சி. நம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் மகிழ்ச்சியை தொலைத்து வாழ்கிற எத்தனையோ குடும்பங்கள்,
ஆண்டவரை மறந்து நிற்கின்ற சூழ்நிலையில் சந்தோஷத்தை இழந்து தவிக்கின்ற குடும்பங்கள், கடன் பிரச்சனையில சந்தோஷத்தை இழந்து போகின்ற எத்தனை குடும்பங்கள், குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனையினால் சந்தோஷத்தை இழந்து நிற்கின்ற எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பவுலடியாரும் அதைத்தான் திரும்ப வலியுறுத்துகின்றார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நாம் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட நடுவில் இருக்கின்ற பொழுது நாம் சோர்ந்து போவதில்லை. மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்பதில் எந்த விதமான ஐயவும் இல்லை. ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய 12வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், அது பூமி எங்கும் அறியப்பட கடவுளே. அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கலங்கி போன நேரமெல்லாம் கர்த்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். உண்மையாகவே சமீபத்தில் நடந்த அந்த விபத்திலே நான் மரித்து போயிருப்பேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். எந்த குறைவும் இல்லாதபடி எங்களை பாதுகாத்த ஆண்டவரை நான் ஒருபோதும் மறந்து போக முடியாது. யோசித்து பாருங்கள், இன்று நான் உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறேன் என்றால் கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த தைரியம், கர்த்தர் கொடுத்த கிருபை. இன்று நான் வீழ்ந்து போகாமல் நிற்பது ஆண்டவருடைய கிருபை. பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கின்ற பொழுது நாம் சோர்ந்து போவதில்லை, கலங்கி போவதில்லை. அவர் எல்லா நிலையிலும் நம்மை தூக்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து தைரியப்படுத்துகிற கர்த்தர். ஆகவே பயப்படாமல் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் கிருபை செய்தீர். நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள் பலன் கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, உலகத்தின் பாடுகளை கண்டு துவண்டு போகாதபடி ஆண்டவருக்குள் பலன் கொண்டு முன்னேறி சொல்ல ஆண்டவர்களை கிருபை செய்வீராக. குறைவுகளை எங்களை விட்டு மாற்றும். நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான வழிநடத்தல், நிறைவான பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற என்ப நாமத்தில் ஒரு விசி கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி ஆண்டவர் நம் நடுவில் இருந்து நம்மை தைரியப்படுத்தி, குறிப்பாக நாம் பயப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்று நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்றி மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, கலங்கி போகாதபடி ஆண்டவருக்குள் பலன் கொள்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் உங்களோடு கூட இருக்கும். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். குறிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அநேகர் பயன்படும் விதத்தில் இந்த சேனல் மாறுவதற்கு உங்களுடைய சிறிய பங்களிப்பு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.